நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Pinky Pinky Ponky, father had a donkey, donkey died, father cried, Pinky Pinky. ஏய் நான் தான் வின் பண்ணேன். போச்சு, இன்னைக்கு இவ தான் வின் பண்ணாளா? என்ன வின் பண்ணிட்டீங்க? நம்ம சரோவ தான். அப்படிங்களா? என்னடி சொல்றீங்க? அது டெய்லியும் இங்கி பிங்கி பாங்கி போடுவோம். யார் ஜெயிக்கிறோமோ சரோ கிட்ட ஒரு டவுட் கேட்கலாம். ஓ, அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? அது மட்டும் இல்ல, அப்புறம் அவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் புரியலன்னு சொல்வேன். திரும்ப திரும்ப டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி. அவரும் சரிம்மா கிளாஸ் முடிஞ்ச உடனே சொல்லி தரேன்னு சொல்லுவாரு. அவர் சின்சியரா தான் சொல்லி கொடுப்பாரு. நாங்க அவரை ஃபுல்லா சைட் அடிச்சுட்டு வீட்டுக்கு லேட் நைட்டா தான் போவோம். அடி பாவிங்களா. இது பரவாயில்ல, அங்க வெளியே ஒருத்தி வாழைப்பழ தோலை போட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு? சரவணன் வந்து வலி குழுந்து அப்படியே கேட்ச் பிடிக்கதான். அப்புறம் அப்புறம் என்ன? என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன என்ன ஒழுங்கா படிக்காம இருக்கீங்களேன்னு நான் ஒருத்தனை ஹெல்ப் கூப்பிட்டா உங்களுக்கு என்ன நக்கலா இருக்கா? இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? இன்னும் என்னடி பண்ணணும்? எதுக்கு அவனை சைட் அடிக்கிறீங்க? ஏன் சைட் எடுக்க கூடாதா? அடிக்க கூடாது. ஏன் அவனை நீ லவ் பண்றியா? அப்புறம் ஏன் எங்களை தடுக்கிற? உன் வேலையை பாரு. இங்க பாரு, இப்பவே சொல்லிட்டேன், அவனை யாரும் சைட் அடிக்கவும் கூடாது, லவ் பண்ணவும் கூடாது. உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. கிளம்பி போ, காத்து வரட்டும். அடி பாவி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன மேம், நத்திங் மேடம். இது என்ன காலேஜா இல்ல சந்த கடையா? நோ மேம், we are just talking மேம். பரவாயில்லையே, இங்கிலீஷ்ல ரிப்ளை எல்லாம் பண்றாங்க. எஸ் மேம், we are just talking. வேற சரவணன்? சரவணன் is not today, coming today ma'am. What? Ask மீனாட்சி ma'am. Why Meenakshi? What happened to him? No ma'am, he has some other works today. He'll be coming tomorrow. Oh, I should not hear any sound hereafter, okay? Go to your class. ஓகே மேம். ஓகே மேம். Yes ma'am. Hey, என்னாச்சு உனக்கு? என்ன? நீதான் சரவணாவை லவ் பண்ணல, அப்படியே நீ இவ்ளோ காண்டாவுற? நான் காண்டாகிறேனா? அப்படிலாம் எதுவும் இல்ல, பொடி. நீ சொல்றத பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியலையே. நீ கொஞ்சம் ஆனா உன மூட சொல்லிடுறாங்க. ஹலோ ஏத்தா, காலேஜுக்கு போயிருக்கவ? இல்ல, கல்லறைக்கு போயிருக்கேன். சொல்லு, என்ன வேணும்? பாட்டிக்கு வேடு ஒரு மாதிரியா இருக்கு. வரும்போது மருந்து கடையில கொஞ்சம் பெசர் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிரியா? சரி சரி, குடுக்கறேன். வாங்கிட்டு வந்து நல்லா குடுக்கறேன். சரிதா. இந்த பாரப்பதா, பேசாம சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? சரிதா, நான் போன வச்சிடுறேன். என்னவா? அப்பத்தாவுக்கு பிபி டேப்லெட் வேணுமா? அப்ப சரி வா, நம்ம கிளாஸ் போவோம். என்னண்டா வருதே. பாஸ், காலேஜுக்கு கிளாஸ் எடுக்க போற டைம் ஆச்சு பாஸ். ஆகட்டும். என்ன பாஸ், தினமும் 1 மணிக்கு போறதுக்கு 10 மணிக்கே ரெடி ஆயிருவீங்க. இன்னைக்கு என்னடா டைம் ஆகுதுங்கற அசால்ட்டா இருக்கீங்க. ப்ரோ, வாழ்க்கையில இம்ப்ரெஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மிஸ் பண்ணவும் வைக்கணும் ப்ரோ. புரியலையே பாஸ். இப்போ நம்ம தினம் கிளாஸ் எடுக்க போறோமா? ஆமா. அதுல நம்ம மேல இம்ப்ரெஸ் ஆனாங்களா? நீங்க மீனாட்சின்னு சொல்றீங்களா இல்ல மத்த எல்லா கேர்ள்ஸையும் கேக்குறீங்களா? ஒரு மாதிரி பொதுவா சொல்றேன்னு வச்சுக்கோ. அது சரி, சொல்லுங்க. எல்லாரும் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மிஸ் பண்ணவும் வைக்கணும் ப்ரோ. புரியலல்ல? தினமும் ஓடி போய் அவங்க முன்னாடி நிக்கிறோன்னு வை, இவன் தானே அப்படின்னு போர் அடிச்சிரும் ப்ரோ. ஓ, நடுவுல 2 நாள் அப்ஸ்காண்ட் வச்சுக்கோ, என்னடா இவனை ஆளே காணோன்னு, அவனை எப்படா பாப்போன்னு பெண்கள் உள்ள துடிக்க ஆரம்பிச்சிடும் ப்ரோ. அப்பதான் கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பாஸ், இந்த மாதிரி மேட்டர்லாம் எங்க இருந்து பாஸ் கத்துக்கிறீங்க? அப்படியே ஒரு ஃப்ளோல கத்துக்க வேண்டியதான். அப்ப இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா பாஸ்? நம்ம என்னைக்கு ப்ரோ வேலையோட இருந்தோம், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு சொல்லு. நம்ம வாழ்க்கையில முற்றிலும் ஃப்ரீ தான். கரெக்ட் பாஸ், கரெக்ட் பாஸ். ஏன் பாஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்?
வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஆ. மனசு வேற பாட்டியை பார்க்கணும் துடிச்சிச்சு. சோ பாட்டியை பார்க்க போயிட்டு இருக்கோம். பாஸ் நம்ம பாட்டியை பார்க்கும்போது அங்க உங்க மாமா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் ப்ரோ, அன்னைக்கு பாட்டி எல்லாரும் முன்னாடி வந்து கட்டி பிடிச்சப்பே சமாளிச்சேன். இந்த சப்ப மேட்டர் சமாளிக்க மாட்டேனா? ம் கரெக்ட் தான். வாங்க. பாட்டி வாப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு 10 ரூபாய்க்கு பாக்கு, 10 ரூபாய்க்கு வெத்தலை, மூக்கு பொடி, அதுக்கப்புறம் ஒரு சுண்ணாம்பு டப்பா. சீக்கிரம் கொடுங்க பாட்டி. இதோ தரேன்ப்பா. கடமை தவறாத பேரனா இருக்கீங்களா பாஸ்? இது கடமை இல்ல ப்ரோ, பாசம். நான் இது சாதாரணமா தான் வாங்கி தரேன். ஆனா இது என் பாட்டிக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்னது பாஸ்? எந்த வெத்தலை போட்டாலும் சவக்கும் தான். ஆனா நான் வாங்கி தர வெத்தலை போட்டா செக்க செவன் சவக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுத்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்கிட்டயாவது இது என் பேரை வாங்கி கொடுத்த வெத்தலை, என் பேரை வாங்கி கொடுத்த மூக்குப்பொடின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்தாப்பா. எவ்வளவு ஆச்சு பாட்டி? 40 ரூபாய் ஆச்சுப்பா. தேங்க்யூ. நாங்க சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. சரி. பாஸ் இப்பெல்லாம் நீங்க காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன்னு எல்லா சென்டர்லயும் அடிச்சு தூள் கிளப்புறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே. ஏன் ப்ரோ, நம்ம கையில என்ன இருக்கு? மேல இருந்து ஒருத்தன் ஏக்குறான், நம்ம ஏங்குறோம், அவ்வளவுதான் ப்ரோ. அதுவும் கரெக்ட் தான் பாஸ். வாங்க. வா ப்ரோ, கேமரா பத்திரமா வச்சிருக்கல? ப்ரோ பாஸ் பாட்டி விழுந்து கிடக்குறாங்க. பாட்டி பாட்டி ப்ரோ, பாஸ் பாஸ் பாட்டிக்கு என்ன பாஸ் ஆச்சு? பாட்டி 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 இருந்துங்க பாட்டி. ப்ரோ யாரே கூட்டு வா போ. பாட்டி எழுந்துங்க பாட்டி. பாட்டி என்ன பாக்குற? தூக்கு, பார்த்து தூக்குங்க. புடிங்க. அங்க புடிங்க. பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா போங்க ப்ரோ, பார்த்து போ. ஓகே பாஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிழவிக்கு வேற வேலையே இல்ல. மாத்திரை தீரதுக்கு முன்னாடி சொல்லுனா கேக்குதா? கடைசி நேரத்துல சொல்லி நம்மள டென்ஷன் ஆக்குது. அப்பதா அப்பதா அப்பதோ அப்பதா மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க போய் ஒளிஞ்சிருக்க கிழவி? ஷோ பார்வதி, இப்ப நீ வரல நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கா அப்பதா, சீக்கிரம் வா. ஐயோ எங்க போய்? அப்பதா எங்க போயிருக்கோம்? அப்பதா அப்பதா அப்பதா. அக்கா என்ன மீனாட்சி, நீ இப்பதான் வரியா? அப்பதா எங்க? ஏமா, இந்த வீட்ல ஒரு கிழவி இருக்கே, அது அப்பப்ப யாராவது வந்து பாக்கணும்னு தோணுச்சா? இப்படி அனாதையாவ விட்டுருவீங்க? என்னாச்சுக்கா? அப்பதா எங்க? கிழவி மயக்க போட்டு விழுந்துருச்சா இல்ல செத்து போயிடுச்சானே தெரியல. ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? சீக்கிரம் நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பாருமா. ஐயோ எப்படி ஓடி போகுது பாரு. நல்லா இருக்குமா ஒருத்தர் கூட வந்து பாக்கல, இப்ப ஓடுங்க.
அப்பத்தா அப்பத்தாவுக்கு என்னாச்சு? அப்பத்தா சொல்லுங்க, அப்பத்தாவுக்கு என்னாச்சு? மீனாட்சி பாட்டிக்கு 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 ஆ, என்ன ஆச்சுன்னு தெரியல மீனாட்சி. ஐயோ சொல்லி தொலைங்க, என்ன ஆச்சு? நான் வீட்டுக்கு போகும்போது பாட்டி மயங்கி கிடந்தாங்க. அதான் அவசர அவசரமா இங்க கூட்டு வந்தோம். ஐயோ அப்பத்தா அப்பத்தா என்ன பாரு. வந்தோடனே பிளட் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. டாக்டர் இப்ப என்ன சொல்றாங்க? என்னென்னமோ சொல்றாங்க மீனாட்சி. ஐயோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஹைபிஸ்கஸ் ரோசாசஸ்னு ஏதோ புதிய நோயா மீனாட்சி. அது நம்ம பாட்டி தான் இந்தியாவுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்களாம். ஆமாக்கா, நம்ம பாட்டி தான் இந்தியாலே ஃபர்ஸ்டா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. எதுவா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க மீனாட்சி. சரவணா வீட்ல சொல்லிட்டீங்களா? ஏன்? டாக்டர் சொல்றதுன்னு கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதான் சொல்ல. லூசாடா நீங்க. வீட்ல சொன்னா இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்கல்ல. மீனாட்சி பாட்டி இப்போதைக்கு அசஞ்சாலே அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஐயோ அதனால்தான் நாங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பத்தா ஐயோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மீனாட்சி. அப்பத்தா அப்பத்தா என்ன பாரு அப்பத்தா. ஐயோ அப்பத்தா அப்பத்தா. பாஸ், சிஸ்டர் அழுகிறத பார்த்தா அலைப்பதை படத்துல ஷாலினிய பார்த்த உடனே மாதவன் அழுவாரு, அந்த ஞாபகம் வருது பாஸ். ஆமா ப்ரோ, எங்கேயும் எப்போதுல கூட இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல ப்ரோ. ஆமா பாஸ். ஏண்டா எங்க அப்பத்தா சாக கிடக்குறாங்க, இவங்கள பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? வேணாம் மீனாட்சி. போங்க வெளியே. ஏமா என்னம்மா சத்தம்? இது ஹாஸ்பிடலா இல்ல சந்த கடையா? சாரி Sorry, டாக்டர். டாக்டர் பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? மா அவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கேக்குறீங்க? அப்பத்தாவுக்கு சீரியஸா தானே இருக்கு. ஏமா அவங்க சுகர் மாத்திரைய மாத்தி போட்டாங்க, அதனால தலை சுத்தல் வந்து கீழே விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு ஆன்டிடோஸ் கொடுத்துருக்கேன், நல்லா தூங்குறாங்க. கண்ணு முழிச்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யார் இவங்களுக்கு ஆக்சிஜன் மாட்டினது? ஆமா டாக்டர், நான் தான் மாட்டினேன். அது அவங்களுக்கு தேவையில்லையா? எதுக்கு மாட்டினீங்க? இது ஹாஸ்பிட்டல் டாக்டர், பெனாயில் நாத்த குடல பெரட்டுது. அதான் அப்பத்தாக்க மாட்டுங்க, ஸ்மெல் வராதுன்னு சொன்னேன். ஓ ஓகே ஃபைன், ஆனா சத்தம் போடாம இருங்க. ஓகே டாக்டர். டேய் அப்பத்தாவுக்கு ஒண்ணும் இல்லனா நான் வரும்போது ஏன்டா அழுதுட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, ஜூஸ் புளிய ஆரஞ்சு பழம் உரிச்சிட்டு இருந்தோமா, அந்த தோல் கண்ணில் பட்டு கண்ணு கலங்கிருச்சு. அத பார்த்து நீங்க அழுகிறோம்னு நினைச்சா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏண்டா என்ன பார்த்தா எப்படா தெரியுது? ஏமாளி மாதிரி தெரியுதாத்தா? அப்பத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? மீனாட்சி, ஏமாத்துறவங்கள விட ஏமாறுறவங்கள தான் உதைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உடனே தான் நல்லா சாத்தணும். அப்பத்தா என்னத்தா அவங்க மட்டுமா உன்னை ஏமாத்துனாங்க? நானும் தான் உன்னை ஏமாத்தினேன். நீ என்ன ஏமாத்துன? ஆமாத்தா, நீ வரும்போதே நான் கண்ணை முழிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சும்மா தூங்குற மாதிரி நான் அடிச்சேன். போ அப்பத்தா. பரவாயில்ல சரவணா, என் பேத்தி என் மேல உசிரியே வச்சிருக்கா. பாட்டி வீட்டுக்கு ஜூட்டு விடலாமா? ஜூட்டு இல்லாமே அப்படி போடுங்க ப்ரோ. டக்குன்னு போய் ஒரு ஏர்பிளேன் பிடிச்சிட்டு வா போ. சரி பாஸ். மீனாட்சி, சரவண சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்ததுனாலதான் நல்லம சிக்கலாகாம என்ன பொழைக்க வச்சான்னு டாக்டர் சொன்னாரு. அப்படி பார்த்தா நீங்க எல்லாருமே அவனுக்கு தாம்மா நன்றி சொல்லணும்.
அவனுக்கு ஆ, நன்றி சொல்லணும். ஆமா சொல்லு சொல்றேன். சொல்லு. டேய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா எனக்கு ஒண்ணு இல்லத்தா. ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கவ? போ எந்திரித்தா. அப்பதா. ராத்திரி எல்லாம் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிற. இப்ப கண்ட மாத்திரை சாப்பிட்டு விழுந்து கிடந்திருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன் தெரியுமா? எனக்கு ஒண்ணு இல்ல அத்தா. நான் இன்னும் 10 வருஷத்துக்கு கின்னுன்னு இருப்பேன். உனக்கு கண்ணாலாயி புள்ள குட்டில பெத்ததுக்கு அப்புறம் தான் நானே கண்ணை மூடுவேன். ஆஹா. நீ அப்பவும் கண்ணை மூடக்கூடாது. சரி மூடல, கண்ணை திறந்துகிட்டே செத்து போயிடுறேன். போதுமா? போ அப்பதா. என்ன நம்ம பேசுற? யாரடியவ போக்காத்தவ? மண்ணுக்கு வந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்கீழே போய் தானே ஆகணும். ம்ஹும். நீ மட்டும் போக கூடாது. சரி சரி. அப்பத்தா நீ வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எதுக்குத்தா? உன்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறோம், தினம் வந்து பார்க்க மாட்டேங்கிறோன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, எங்க கூடவே வச்சு பாத்துக்கிறோம். அடி போடி, நீங்கள பாத்துக்காம தான் நான் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கேன். ஊர் 1000 சொல்லும், அது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்பத்தா, நீ வரணும். மீனாட்சி, உங்க தாத்தா போனதுக்கு அப்புறம் அவர் பிறந்த இதே வீட்டுலதான் நானும் இங்கேயே இருக்கணும்னு இருக்காத்தா. எனக்கு வீடு கோவில் எல்லாமே இதுதான் அத்தா. பாட்டி வாயா. இப்ப எப்படி இருக்கு? தேவலையா. இங்க பாத்தியா, உன் மாத்திரம்னா தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது காலைல சாப்பிடுறதுக்கு, சரி இது நைட்டுக்கு, சரி அப்புறம் ரெட் டப்பா வந்து மதியானத்துக்கு. சரியா. இனிமேல எந்த குழப்பம் இல்லாம சாப்பிடணும். ஓகே? சரி சரி. இந்தா. யாரு பெத்த புள்ளையோ என் மேல எம்புட்டு பாசம் வச்சு என் உசிரியை காப்பாத்திருக்கு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப தெளிவா தானே இருக்கீங்க? தெளிவாதான் இருக்க. பார்த்தா அப்படி தெரியலையே. இது என்னது? 2. இது 3. இது தம்ஸ் அப். இது அது ஐ5. சூப்பர் பாட்டி. பாஸ். ப்ரோ வண்டி கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேன் பாஸ். சரி, இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கோ. நைட் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, நான் கிளம்புறேன், ஒரு வேலை இருக்கு. சரி பாஸ். சரவணா, வீட்டுக்கையா போற? ஆமா பாட்டி. அப்படியே மீனாட்சி கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுறியா? ஐயோ வேணா அப்பத்தா, அதெல்லாம் எதுக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய், ஊரை விட்டு ஆளோட போனா தாண்டி தப்பு. சரவண நம்ம வீட்டு புள்ள, நீ அவங்க கூட போ. நானே போன்னு சொல்றல, நீ போத்தா. போத்தா. சரி, நீ அப்போ மாத்திரையெல்லாம் நல்லபடியா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருக்கணும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ காலகாலத்துல வீட்டுக்கு போறனா உங்க அப்பா வைவான். கிளம்பத்தா, புறப்படுத்தா. சரி கிளம்புறேன். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணணும், சரியா? சரிதா, நான் வரேன். சரி பாய். வரேன் பாட்டி. பாய். பாயா. செல்லோ, thank you so much. பாய். போதா போயா. பாட்டி, என்னையா? மாத்திரை சாப்பிடும்போது அப்படியே எனக்கும் 2 கொடுங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மயக்கம் போட்டு விழுந்துற பரவாயில்லையா? விழுந்துட்டு போவோம் பாட்டி. ஏற்கனவே நீ குள்ளமா இருக்க, விழுந்துனா என்ன ஆறுது? அதுவும் கரெக்ட் தான். இந்த அப்பதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் கூட போணுமா? இதெல்லாம் ஒரு பைக், இதுல வேற நான் போணும். செம்ம டயர்டா இருக்கு. சரி
சரி சரி பாட்டி சொன்னதுனால நான் வரேன், இல்லனா வர மாட்டேன். தெரியுங்க. இந்த பாரு, பள்ளம் மேடுன்னு விடாம பார்த்து ஓட்டணும். பொண்ணுங்க விடாதீங்கன்னு சொன்னா விடணும்னு அர்த்தமாமே, உண்மையாங்க? என்னது? ஒண்ணு இல்ல உட்காருங்க. போலாமா?